எட்டு பேரும் பயணமாகி கைலாசம் வரும்போது நாகக்கண்ணிக்கு நாசி வேக்கு நச்சுன்னு தும்மல் விடுது. நாசி வேக்கு நச்சுன்னு தும்மல் விடுது. நம்மளுக்கு நாசி உடையல நச்சுன்னு தும்மல் விடுத. அதோடு இன்னும் நாமளுக்கு அன்பை கண்ணி பெண்ணவா கணவா ராஜமன்னவா பிள்ளைகளுக்கு என்ன ஆபத்தோ தெரியலையே. குழந்தைகளை சென்று பார்த்து வர வேணும் ஐயா. நாகராஜ நாகக்கண்ணே நாகவனம் தேவையுமா நாகலோகப்பட்ட இடத்தில் பட்ட மலைகளை பார்ப்பாரா பிள்ளைகளை பார்க்க போறேன். எட்டு பேரை காணாமல் கண்ணீரை தான் முகமெல்லாம் அடிப்பாரா ஆறாக கண்ணீரை தான் முகமெல்லாம் அடிப்பாரா அவளை போல கண்ணீரை தான் முகமெல்லாம் அடிப்பாரா. எஜமானி ரஜகிலே நாம் பெற்றெடுத்த பிள்ளைகளை எட்டு பேரை காணலையே. அவன் முத்து முத்த முகங்களெல்லாம் அடிப்பாளா வடிப்பாளா அவளம் போல் கண்ணீரைத்தான் பக்கமெல்லாம் வடிப்பாளா ஏக்குவாளம் புலம்புவாளம் என் கணவா ராஜமன்னவா பிள்ளை இல்லாமல் இருவேர்களும் தவங்களை செய்தோம். எட்டு பிள்ளைகளையும் பெற்றெடுத்தோமே குழந்தைகளை காணமே மன்னா பிள்ளைகளை காணாமல் படம் எடுக்க ஆடி வருகிறார்கள். என் பெருமாள் வரக்கூடிய வழியெல்லாம் இருளாச்சு. ஆண்டவன் கொடுத்த வாக்குப்படி காளியர்களை கைலாசம் எடுத்து வரும் பொழுது நாகராஜனும் நாகக்கண்ணியும் பிள்ளைகளை தேடி வருவார்கள். உலகமெல்லாம் இருளாகிவிடும் என்று வரம் கொடுத்தாரே. அதனாலே ஆண்டவன் வரக்கூடிய வழி எல்லாம் என் பெருமாள் வரும் வழி இருளாக இருக்க 3.25 நாளிகை கழித்து வழியிலே இருக்கும் நாகதாளை வேறெடுத்தால் நாகத்துக்கு முன்னால லேசா நீடிக்கிறாங்க. அப்பா நாகராஜா இந்த பிள்ளைகளை உங்களுக்கு வளர்க்க முடியாது. மகுடாசுர மனுஷ சங்காரத்தை முடிப்பதற்காக இவர்களை நாங்கள் நிறைவு செய்யும். இங்கிருந்தார்களானா இவர்கள் மகிஷாசுர வதம் முடிக்க முடியாது. அதனால் கைலாசம் கொண்டு போறேன் என்று பெருமாள் 8 பேர்களையும் கையெடுத்தார். நாகலோகம் நாராயணன் பெருமாள் கலங்கையிட்டு பேரை அசுரங்கை எடுத்து அதிவெள்ளி அசுதம் முடிவார் அசுதம் வந்தல்லவோ ஆரணிய இடமாறிட தந்த பார்வதிய பார்வதி உன்னுடைய
ஆதிசக்தி பார்வதியா அக்காதங்க 8 பேரை பார்வதியா தங்கை மகளை கையிலே வாங்கினா உச்சினி மாகாளி காளியம்மா சந்தனமாரி முத்தாரம்மா கும்படாதி இவ 8 பேர்களையும் வாங்கி பார்த்தார். அக்கா நாங்க 8 பேர்களும் அழகுனா அழகு, அப்படி ஒரு அழகு, அப்படி அழகு நிறைந்த பெண்ணாகவே இருக்கு. நம்ம அக்கா பகவான் சொன்னது சரியா போச்சு. நாம் தங்கை 8 பேரு இப்பவே இப்படி அழகுல இருக்காள, இப்படி ஒரு அழகு நிறைந்த பெண்ணை அத்தா கண்டாரானா கண்டிப்பா நம்மளை மறந்தாலும் மறந்துடுவாங்க. அதனாலே நம்ம அத்தா பகவான் வருவதற்குள்ள பகவான் எங்கே போக மாட்டாரோ அங்கு கொண்டு போய் பிள்ளைகளை ஒப்படைக்கணும். ஆண்டவன் எங்க போக மாட்டாரு இந்த உலகத்திலே, எங்கேயா போக மாட்டாரு. அவருக்கு ஈசனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு சொல்லுவாங்க. ஆமா, ஆண்டவனுக்கு சொல்லுவாங்களா, அவை போவாரு, அக்கௌண்ட் சொல்லுவாரு, நெல்லை போவாரு, சொல்லுவாரு. அவர் எங்கெல்லாம் போக மாட்டாரு, வருவாரா? அப்ப அவையார மட்டும் போவாரா? அவர்களுக்கெல்லாம் இளையும் சுத்தமா இருந்தாதான் வருவாரு, சுத்தம் இல்லைன்னா வரமாட்டாரு. கூப்பிட்டா தான் வருவாரு, கூட்டத்துல வரமாட்டாருன்னு அவர் நினைக்க மாட்டாரு. அந்த வரத்துக்கு வருவோம் ஈகோல்லாம் நம்மளுக்கு தான் இருக்கும். சிவபெருமாள் ஏகமாக எல்லாருக்கும் ஒருவரை வரலாம். இப்ப ஒரு ஆளு கஷ்டப்பட்டாங்கன்னா சிவனைத்தான் நோக்குறாங்க. கடவுளா நம்ம கஷ்டத்தை கொடுத்தாரு. நம்மளுக்கு இறைவன் பிரம்மதேவன் படைக்கும் போது எழுதியிருக்காரு என்னென்ன கஷ்டமெல்லாம் நம்ம அனுபவிக்கணும். போன ஜென்மத்துல நல்ல நிம்மதியா எந்த விதமாகிய ஒரு கஷ்டமும் தெரியாம வளர்ந்துட்டோம்னா அதுக்கெல்லாம் டபுள் மடங்கு இப்ப கஷ்டப்படும். ஆமா, நிறைய 1 கோடி ரூபாய் லாட்டரி அடிச்ச சிவனங்களுக்கெல்லாம் எளியும். பகவான் போகாத இடம் இந்த உலகத்துல எங்குமே கிடையாது. ஆனா பார்வதா தேவி தான் அப்படி நினைக்கிறார். ஆண்டவன் போகாத இடம் சந்தனமாஞ்சோலைக்கு போக மாட்டார். சந்தன மகாமுனிவரும் மண் ஆசை, பெண் ஆசை, பொண்ணு ஆசை, ஆசை வரைந்த முனிவர் அவர் நித்திய பிரம்மச்சாரி. அதனால இறைவன் போகாத இடம் அந்த இடம் தான். அதனாலே அண்ணா ஆண்டவன் பகவான் போகாத இடத்திலே கொண்டு போய் பிள்ளைகளை போட வேண்டும். அப்படியாட்டும் என்று அத்துணை பெருமாள் அத்துதனத்தில் எடுத்து சந்தனமாஞ்சோலை கீதா கீதா வாழாரை ஓடி வந்து அக்காதங்க 8 பேரை பெருமாளும் கொண்டு வந்து சந்தனமாஞ்சோலையிலே சந்தன மாமுனிய அச்சுதனும் வரவழைத்தார். வாருடைய மாமுனிய பார்த்து வந்து சொல்லுங்க. கோவாலடம் அழைத்த போது சந்தன மாமுனிதான் அச்சுதனை கண்ட போது வருக வருக என்று வருக வருக என்று அவரை வரவேற்பு செய்வார்.